வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சொல்யூஷன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்னைக்கு என்ன டிபார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அனலைசிஸில் இன்னைக்கு டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து, அதாவது பேரூராட்சிகள் இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்துங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸ் ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே தான். ஆஃபீஸ் ஹவர்ஸ் வந்து அஃபிஷியல் டைமிங் வந்து 10 AM to 5:45 PM மட்டும்தான் இந்த ஆஃபீஸோட டைமிங். வாங்க என்னன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட், அதாவது ஹானரபிள் மினிஸ்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறாங்க. அப்புறம் வந்து செக்ரட்டரி டு கவர்மெண்ட் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை. ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கீழே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் பஞ்சாயத்துன்னு 17 ஜோனல் ஆஃபீஸில் இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்தோட ஹெட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டுங்க. சரிங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லா அனலைசேஷன் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ அதான் உங்களுக்கு பெட்டராக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரி வாங்க பார்ப்போம். ஜோனல் ஆஃபீஸ்ன்னு பார்க்கும்போது இதில் வந்து மொத்தம் டோட்டல் 17 ஜோனல் ஆஃபீஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் ஜோனல் ஆஃபீஸ். ஸோ இந்த ஜோனல் ஆஃபீஸ் கீழே தான் உங்களுக்கு அந்த ஒர்க் இருக்கும். ஜோனல் ஆஃபீஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது கீழே இருக்க மற்ற டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். மொத்தம் 17 ஜோனலாக பிரிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், தர்மபுரி, சேலம், அப்புறம் ஈரோடு, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, சிவகங்கை, திருநெல்வேலி, நாகர்கோவில். இது ஒரு 17 ஜோனல் இருக்குங்க. இந்த 17 ஜோனல் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பாருங்கள், நீங்கள் tn.gov.in /dtp/townpanchayats.pdfன்னு ஒரு லிங்க் இருக்குது. இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு ஜோனல்லையும் எத்தனை டவுன் பஞ்சாயத்து இருக்குங்கிறது வரும். காஞ்சிபுரத்தில் 3 இருக்குது, செங்கல்பட்டில் 6, திருவள்ளூரில் 4, திருவள்ளூரில் 8, வேலூரில் 4, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டில் 8, திருப்பத்தூரில் 3, அப்புறம் திருவண்ணாமலையில் 10, தருமபுரியில் 10, கிருஷ்ணகிரியில் 6, சேலத்தை பார்த்தீங்கன்னா சேலத்தை பொறுத்தளவுக்கு 31, நாமக்கல்லில் உங்களுக்கு 19, ஈரோடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 42, திருப்பூரை பொறுத்தளவுக்கு 15, கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு 33, நீலகிரியை பொறுத்தளவுக்கு 11, அதுக்கப்புறம் கடலூரை பொறுத்தளவுக்கு 14, விழுப்புரம் பொறுத்தளவுக்கு 7, கள்ளக்குறிச்சி 5, தஞ்சாவூரை பொறுத்தளவு 20, மயிலாடுதுறையில் 4, நாகப்பட்டினத்தில் 4, திருவாரூரில் 7, திருச்சிராப்பள்ளியில் 14, பெரம்பலூர் 4, அரியலூர் 2, புதுக்கோட்டையில் 8, திண்டுக்கல்லில் 23, கரூர் பொறுத்தளவு 8, மதுரை 9, விருதுநகரில் 9, தேனியில் 22, சிவகங்கையில் ஒரு 12, ராமநாதபுரத்தில் 7, திருநெல்வேலியில் 17, தென்காசியில் 17, தூத்துக்குடியில் 18, கன்னியாகுமரியில் 51. இதாங்க அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்குது நான். ஸோ நீங்கள் அந்த லிஸ்ட்டை வச்சு பார்த்துக்கலாம். அந்த லிஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே அந்த லிஸ்ட்டோட டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதான் வேகன்சி. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 19 வேகன்சிஸ் இருக்குது. அதாவது இதை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3ல் எடுக்க போகிறாங்க. ஸோ கிரேட் 3க்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரேட் 3 கீழே டைப்பிஸ்ட்டு, அப்புறம் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டென்லாம் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் இல்லை. இதை பொறுத்தளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2, அப்புறம் கிரேட் 1, அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செலெக்ஷன் கிரேட் அட்மின், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் கிரேட் அட்மின், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க சீனியர் மோஸ்ட் பொசிஷனுங்க. அதாவது ஒரு டவுன் பஞ்சாயத்தை பொறுத்தளவுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 வரைக்கும் இருக்கலாம். ஒரு டவுன் பஞ்சாயத்தோட சீனியர்னு பார்த்தீங்கன்னா கிரேட் 1, நீங்கள் கிரேட் 2 ஒர்க் பண்ணுவீங்க. இதுதாங்க அந்த ப்ரொமோஷன் அவென்யூஸ். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 ஆகணும்னா என்ன ப்ரொமோஷன் அவென்யூன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் பை த ட்ரான்ஸ்ஃபர் மஸ்ட் ஹேவ் சர்வ்ட் அஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 ஃபார் நாட் லெஸ் தென் 2 years. அதாவது 2 வருஷமாவது அட்லீஸ்ட் நீங்கள் இருக்கணும். மினிமம் வந்து மினிமம் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அந்த குவாலிஃபிகேஷன். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸாமினேஷன் இதுக்குன்னு சர்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் 2 years சொல்கிறாங்க. பட் ஆனால் அக்கார்டிங் டு சிச்சுவேஷனை பொறுத்து இயர்ஸ் கூட வாய்ப்பு இருக்குங்க. எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி வேறு மாதிரி இருக்கும். அதே போல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்
ஆஃபீஸர் கிரேட் 1க்கு இது. அதே எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செலெக்ஷன் கிரேடாக இருந்தால் நீங்கள் கிரேட் 1 ஆஃபீஸராக நீங்கள் ஒரு 2 years ஆகுது ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஸ்பெஷல் கிரேட், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஹவ் சர்வ்டு ஃபார் த பீரியட் ஆஃப் நாட் லெஸ் தென் 2 years எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் நீங்கள் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து அந்த ப்ரமோஷன் அவென்யூஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏதாவது கொரியன் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் எஸ்ரி சொல்யூஷன். பாய்.